அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, செங்குமரி மூலப்பொருளாக வச்சு மன்மத லேகியம், ஆண்களுக்கான மன்மத லேகியம் செய்ய போகிறோம். ஸோ இது முக்கியமான மூலக்கூறு பார்த்தீங்க அப்படின்னா, செங்குமரி சாறு, கசகசா, திராட்சை சாறு, பசும்பால், தேங்காய்ப்பால், அது போக நம்ம ஆண்மை விருத்திக்கான மூலப்பொருட்கள் என்னென்ன போடுறோமோ அது எல்லாமே சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ இதை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 2 கிலோ சாறு, அதாவது 2 லிட்டரு சாறு தேவையான அளவுக்கு எடுக்கிற அளவுக்கு நம்ம இந்த செங்குமரி மடல் வெட்டி எடுத்துக்கிறோம். கற்றாழை, இந்த செங்குமரி கற்றாழை பற்றி நிறையா வீடியோ பதிவு போட்டிருப்போம், ஜாம் போட்டிருப்போம், செங்குமரி பற்றி தனியாக வீடியோ போட்டிருப்போம், நிறையா வீடியோ பதிவுகள் போட்டிருப்போம். ஆண்மை விருத்திக்கான லேகிய வீடியோ பதிவு நிறையா போட்டிருப்போம். இருந்தாலும் இந்த செங்குமரி மன்மத லேகியம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னை ரொம்ப சாஃப்டாக, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக செஞ்சுருது. இந்த கற்றாழையை பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் வெட்டிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக நறுக்கிட்டு நம்ம தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதில் இருக்கிற ஜெல்லெல்லாம் எடுத்து நம்ம வச்சு சாறு எடுக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா திராட்சை சாறு, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 லிட்டர் அந்த அளவுக்கு திராட்சை சாறு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ கசகசா, இது முந்திரி ப்ளஸ் பாதாம் ஊற வச்சுது. இது எல்லாமே ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். முந்திரி, பாதாம், கசகசா இதெல்லாம் நம்ம ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா செங்குமரி சாறு. கற்றாழை முதல்ல காமிச்சோம் இல்லைங்களா, அதை அரைச்சி சாரை புழிஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் தேவையான அளவுக்கு. தேங்காய் நல்லா நெத்து காயை இல்லை ஒரு நடுத்தரமான காயை எடுத்து அரைச்சி சாறு புழிஞ்சிக்கலாம். இது பசும்பால், நாட்டு மாட்டு பால் போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வச்சு நம்ம செய்யலாம். இது கசகசா அரைச்சி எடுத்தது, தண்ணி மெதுவாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும். இதெல்லாம் இப்போ நம்ம லேகியத்துக்கு தயாராக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மக்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தேங்காய் பால். ஸோ இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம முதல்ல வெல்லம், நாட்டு வெல்லம் இல்லாட்டி சர்க்கரை இது மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம பாகு காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி போட்டு பாகு காய்ச்சிக்கணும். நம்மளுக்கு கம்பி பதம் வர அளவுக்கு பாகு காய்ச்சிக்கணும். பாகு காய்ச்சிக்கிட்டு அது கூட நம்மளுக்கு தேவையான தாது விருத்திக்கான, அதாவது மன்மத லேகியத்துக்கான இந்த பொடி, ஏற்கனவே நான் ரா மெட்டீரியல்ஸை காமிச்சு நிறையா வீடியோ பதிவுகள் போட்டிருப்பேன். இருந்தாலும் இதில் அரைச்சி சூரணம் பண்ணி நம்மளே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அதை எடுத்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தண்ணீர் விட்டான் கிழங்கு, நிலப்பனை கிழங்கு, பூமி சக்கரை கிழங்கு, பூனைக்காளி விதை, ஓரிதழ் தாமரை, இந்த மாதிரி நிறையா நம்ம தாது விருத்தி லேகியத்துக்கு என்னென்ன போடுறோமோ இது எல்லாமே போட்டு செஞ்சுக்கிட்டு இப்போ நம்ம லேகியம் அந்த இது வந்தது இல்லைங்களா, பாகு வந்தது இல்லைங்களா, அந்த பாகில் இந்த சூரணத்தை எல்லாத்தையுமே கொட்டி இந்த மாதிரி லேகிய பதத்துக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கணும். கிண்டி எடுத்துக்கிட்டு நம்ம தேவையான அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இது பயன்படுத்துறது மூலிமா உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ ஆண்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மன்மத லேகியம், தாது விருத்தி லேகியம் சொல்லலாம். ஸோ இது போன்ற ஒரு அற்புதமான மூலிகையை பயன்படுத்தி நீங்களும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.